இப்போ இந்த 10,600 நம்ம எப்படி பிரிக்க போறோம்னு பார்ப்போம். இந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அரௌண்ட் 10,000, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலியோலித்திக் அப்படின்வாங்க. பேலியோலித்திக் இல்லாட்டி ஓல்ட் ஸ்டோனேஜ். ஓல்ட் ஸ்டோனேஜ். தமிழில் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண நண்பர்கள் தயவு செய்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணாமல் சில டைம் பேலியோலித்திக்னே தமிழில் கேட்பாங்க. ஸோ கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஓல்ட் ஸ்டோனேஜ் என்ன அர்த்தம்? பழைய கற்காலம், பேர்லேயே இருக்குது. 10,000 வருடங்களுக்கு முன்னாடி. இதே 10,000 வருடத்துலேருந்து 4,000 வருடங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா நியோலித்திக். நியோலித்திக் நியூ ஸ்டோனேஜ். இது வெறும் 6th புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷனுங்க. அதுலேயே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருப்பாங்க. அடுத்து 4,000, நீங்கள் புக்கில் 3,000 கொடுத்துக்கலாம். பட் இப்போ 4,000 1500 வரைக்கும் என்னென்னா சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்வாங்க. சால்கோலித்திக் ஏஜ். அது என்ன அர்த்தம்? காப்பர் ஸ்டோனேஜ் அப்படின்வாங்க. இதுக்கு முன்னாடி பேர் காப்பர் ஸ்டோனேஜ். காப்பரையும் செம்பையும் ஸ்டோனையும் சேர்த்து செஞ்சாங்க. இதுதான் காப்பர் ஸ்டோனேஜ். இன்னொரு பேர் கால்கோலித்திக் ஏஜ், செம்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். 1500 600 வரைக்கும் அப்படின்னா அயன் ஏஜ், இரும்பு காலம். அயன் ஏஜ். மறுபடியும் சொல்றேன், 10,000 to 600 வரைக்கும் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஓகே, வரலாற்று முந்தைய காலம். 10,000 பிசிக்கு முன்னாடி பேலியோலித்திக் ஏஜ், ஸ்டோனேஜ் அப்படின்னாங்க. 10,000 to 4,000 பிசிக்கு வந்து நியோலித்திக் அப்படின்னாங்க. ஃபைன். 10,000 பேலியோலித்திக், 10,000 to 4,000 நியோலித்திக், 4,000 to 1,500 சால்கோலித்திக், 1,500 to 600 அயன் ஏஜ். இப்படி பிரிக்கிறாங்க. இப்போ இந்த புக்கில் கொடுத்துருக்க 6th புக்கில் கொடுத்துருக்க மாதிரி எந்தெந்த இதில் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபைன். ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் ஏஜ். பேலியோலித்திக் பழைய கற்காலம். பேர்லேயே புரியுது. இது என்ன சொல்கிறாங்க? பழைய கற்கள். மனுஷன் முதல் எதை வச்சு வேட்டையாடினா? மனுஷன் முதல் எப்படிங்க சாப்பிட்டான்? எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதுக்கு 2 வேலை தான். ஒன்று சாப்பிடணும், அதுக்கப்புறம் அதோட இனத்தை உற்பத்தி பண்ணணும். அதனால தான் இறைவனோ இயற்கையோ நமக்கு 2 இடத்துல சுகங்களை வச்சிருக்கு. ஒன்று நம்ம நாக்கில், இன்னொன்று நம்ம உறுப்பில், நம்ம பிறப்பு உறுப்பில். ரைட்? இந்த 2 காரணம் ஏன் சுகமாக இருக்குன்னா, அப்போ அந்த சுகமாக இருந்தால் தான் அந்த உயிரினம் அந்த வேலையை செய்யும். ரைட்? நீங்கள் படித்தவங்க உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேலியோலித்திக், ஓல்ட் ஸ்டோனேஜ். ஸோ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஓல்டு ஸ்டோனேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் யூஸ் பண்ண கல் என்னென்னா ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ். இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் என்ன பண்ண முடியும்? சிக்கிமுக்கி கல்னா நெருப்பு, ஒளி. இந்த நெருப்பை முத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபயர் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையில் கண்டுபிடிப்பு, முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த நேரத்தில் மனுஷன் என்னவா இருந்தான்னா ஹண்டர் அண்ட் கேதரர். வேட்டையாடுவான், உணவை சேகரிப்பான். ஸோ உணவு சேகரிப்பு மட்டும்தான் அவனுக்கு வேலை, வேறு எந்த வேலையும் அவனுக்கு தெரியாது. ஹண்டர் அண்ட் கேதரர். மழைக்கு பயப்படுவான். மழை இடிக்கெல்லாம் பயந்து இடியை வணங்க ஆரம்பித்தான். நம்ம பழைய இதை பார்த்தாலே தெரியும், யாரை முதல் வணங்கியிருப்பாங்க? இந்திர கடவுள் தான் வணங்கியிருப்பாங்க, மலையை தான் வணங்கியிருப்பாங்க. அடுத்து இங்கே போவான். ஃபைன். எக்ஸாம்பிள் என்னன்னா, தங்குற இடம் பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளேயோ மரம் மேலேயோ, இல்லை உடுத்துகிற ஆடைகள் பார்த்தீங்கன்னா செத்த மிருகங்களோட தோள்களையோ இல்லாட்டி இலைத்தலைகளை தான் கட்டிகிட்டு இருந்தான். ஃபைன். இதுதான் அவனோட முக்கியமானது. மற்றபடி சின்ன மிருகங்களை தான் வேட்டையாட முடிஞ்சது. ஏன்னா அவன் இந்த ஆயுதங்கள் அவ்வளோதான், சின்ன கற்கள், லைட்டாக கூர்மையான கற்கள் தான். அதை பற்றி அவன் வேறு எதுவுமே பண்ணலை. இதுதான் பழைய கற்காலத்தில் கிடைச்ச எவிடன்ஸ். இந்த பழைய கற்காலங்களில் நம்ம எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்? அவன் குகையில் விட்ட சின்ன ரிமைன்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ரைட். இதுக்கான எவிடன்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கு, பழைய கற்காலத்தோட சான்றுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே வருவோம். ராஜஸ்தான் லூனி ரிவர் அப்படிம்பாங்க. லூனி ரிவர் வேலி. லூனிங்கிற ரிவர் பள்ளத்தாக்கில், ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கு. ராஜஸ்தானில் இருக்கு. இது ஒன்றா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிம்பட்கா. பிம்பட்கா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஒரு ரீசனாக ஒரு ஓவியம் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஓவியத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பெண் தன்னோட குழந்தைய இடுப்பில் கட்டிட்டு
வில்ல விடுற மாதிரி, அதாவது அம்பை விடுற மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, பெண்களும் வேட்டையாடுறதுல இன்வால்வ் ஆனாங்க. ஓகே, ஸோ பிம்பட்கா, அப்புறம் சோன் ரிவர் வேலி, சோன் நதி ஆட்பள்ளத்தாக்கு, சோன் ரிவர் ஆற்றங்கரை, சோன் ரிவர் பேங்க். ஓகே, இந்த மாதிரி. அப்புறம் மகேஷா, இது ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகே, எம்பி மத்திய பிரதேஷில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இங்கே ஆந்திர கர்நாடகா இருக்கும். கர்நாடகா பாகல் காட், பாகல் காட் கர்நாடகா, பாகல் காட் கர்நாடகா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஆந்திரா ரேணிகுண்டா அப்படிங்கிற இடம், படகுளம்ஸில் ரேணிகுண்டா இந்த இடம், ரேணிகுண்டா. அப்புறம் கர்னூல் கேவ்ஸ், கர்னூல் கேவ்ஸ், இது எல்லாமே ஆந்திரா, ஆந்திரா ரீஜனோட ஏரியா. ரைட். அடுத்து கடைசி நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு நிறைய இடத்துல இந்த மாதிரி கிடச்சிருக்கு. என்னென்னா ஆத்திரம்பாக்கம், ஆத்திரம்பாக்கம், பல்லாவரம், அப்புறம் திருவாரூர், வட தமிழகம் முக்கால்வாசி இதில் கிடச்சிருக்கு. திருவள்ளூர் எல்லாமே, திருவள்ளூர் எல்லா வட தமிழகத்தில் உள்ள முக்கியமான இடத்துலலாம் கிடச்சிருக்கு. ஸோ பழைய கற்காலம் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, பழைய கற்காலத்தில் மனிதன் வெறும் உணவு சேகரிப்பவனாக தான் இருந்தான். ஹண்டர் அண்ட் கேதரர். அவன் எந்த உணவும் உற்பத்தி பண்ணலை, ஜஸ்ட் உணவு சேகரிக்கிறவன். அவன் கண்டுபிடிச்ச ஒரே கண்டுபிடிப்பு நெருப்பு. அப்புறம் அவனோட காலத்தில் பெண்களும் ஆண்களும் கூட வேட்டையாடி இருக்காங்க. அதோட சான்றுகள் என்னெல்லாம் இருக்குது, லூனி ரிவர் வேலி ராஜஸ்தான், பிம்பட்கா, சோன் ரிவர் பேங்க் மகேஷ்வா, அப்புறம் பாகல்காட், ஓகே கர்நாடகா, அப்புறம் ரேணிகுண்டா, கர்னூல் கேவ்ஸ், ஆந்திரா, ஆத்திரம்பாக்கம் எல்லாமே. ரைட். இதே மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கணும். நியோலித்திக் பார்க்க வேண்டியிருக்கு, சாக்கோலித்திக் பார்க்க வேண்டியிருக்கு, அயனேஜ் பார்க்க வேண்டியிருக்கு.